டே எனக்கு எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃபுல்லாக வந்து ஒரே கோவமாக வந்துச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லாக யாரையாவது போட்டு வம்புழுக்கணும் அடிக்கணும் போலவே தோணுச்சு. அப்படி யோசிச்சிருக்கும் போது வாடா வம்பளை கிட்ட வண்டியா அப்படிங்கிற மட்டும் இவன் வந்து மாட்டினான். இவன் என்னோட கொஞ்சம் பெரியவன், கொம்பும் எல்லாம் பெருசாக இருக்கும். ஆனாலும் அவன்கிட்ட என்னால் சண்டை போட முடியல. இருந்தாலும் விடாமல் வந்துட்டு வம்புழுத்துட்டே இருந்தேன். வாடா 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 பார்க்கலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் போடான்னு சொல்லிட்டு நீங்கள் வேற யாரையாவது தேடலான்ட்டு போட்டால் இவன் படுத்திருந்தான். எல்லாரும் வேலை செய்ய போயிட்டாங்க. இவன் மட்டும் அமைதியாக படுத்திருக்கானேப்பா. இவன்ட்டு போய் சண்டை போடுவான்ட்டு இவன்ட்டு போனேன் கைஸ். இவன்ட்டு போனால் இவன் வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஒரு வழியை அடித்து எழுப்பிட்டு பார்த்தா அவனோட தங்கச்சி வந்துருச்சு. தங்கச்சி வந்து என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அவளை உதவி தள்ளிட்டு இவன் கூட சண்டை போட்டால் என்னை அடித்து பள்ளத்தில் தள்ளுறாங்க. நான் யாரு, என்னைய போய் பள்ளத்தில் தள்ளுறான், வரேன் இருறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி ஒரு ஜம்ப் பண்ணி அவனை ஒரு குத்துனேன். அவனை இடிச்சு பிடிச்சி தள்ளிட்டேன். எனக்கு கோவம் தீர்ற வரைக்கும் அவனை அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டேன். ஒரு கட்டத்தில் கடைசியில் வந்து அவன் காலால் வந்து என் தலையில கை வச்சுட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு, எப்படா வந்து என் தலைமையில கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்து அவனை அடிச்சு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டேன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டாங்க. அதை எங்கள் அம்மா பார்த்துட்டு விடுறா விடுறான்னு சொல்லும்போது நான் கேட்காம விடாமல் சண்டை போட்டுட்டே இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப கோவமாயிடுச்சு போல. அவனும் நான் அடித்த சளி தாங்காமல் கத்திட்டான். அதனால எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, என்னை கையை பிடிச்சி தரன்னு என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க கைஸ். நான் சொல்கிறேன் என்னை விடுங்க அப்படின்னு வாயாலே அவங்க கையை பிடிச்சி கிள்றேன். அவங்க வந்து அதெல்லாம் உதவி தட்டி விட்டுட்டு போகிறாங்க. நான் காலால் கூப்பிட்டு சொல்கிறேன் என்னை விடுங்கம்மான்னு. அவங்க சொல்கிறாங்க நீ வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்க, வா உன்னை கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தரன்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க கைஸ். நான் என்ன பண்ணுறது, எனக்கு கோவம் ரொம்ப தாங்க முடியல. கோவம் தாங்காமல் கோவத்துறதுக்காக யாரையாவது வம்பளுக்கெல்லாம் பார்த்தா எங்கள் அம்மா என்னை போய் கட்டி போட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை பார்க்குறாங்க, அவுத்து விடுவாங்க பார்த்தா அவங்களாம் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா அவங்களே